Hey guys, welcome back to our channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா Flutter டெவலப்மெண்ட். Flutter படிக்கிறதுக்கு ஒரு ரோட் மேப் தான் பார்க்க போகிறோம். Flutterரை வந்து ஃபுல்லாக படிக்கணும்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம கோத்ரூ பண்ண வேண்டியிருக்கு, என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் படிக்க வேண்டியிருக்கு, இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேனோ, நான் எதெல்லாம் படித்து கோத்ரூ பண்ணி வந்தனோ அந்த பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ண போகிறேன். சின்னதாக ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்குது. ஃப்ளட்டரை பொறுத்தவரை பெரும்பாலான பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமலும் இருக்கும். தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். ஃப்ளட்டர் அப்படின்றது ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு உண்டான ஃப்ரேம் ஒர்க்கு. என்ன அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணலான்னா இதை வச்சு கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணலாம். கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லும்போது சேம் கோட் பேஸ். ஃப்ளட்டரை வச்சு நம்ம அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணும்போது அதே கோட் பேஸை வச்சு நம்மளால் ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பாக பண்ண முடியும், அண்ட் ஒரு வெப்சைட்டாக பண்ண முடியும், iOS ஆப்பாக பண்ண முடியும், அண்டு டெஸ்க்டாப் சொல்லும்போது விண்டோஸ் அப்ளிகேஷன், லினக்ஸ், மேக்ஓஎஸ், எம்பாய்டட் சிஸ்டம்ஸ், இந்த மாதிரி மல்டிபிள் பிளாட்ஃபார்முக்கு ஒரே கோட் பேஸை வச்சு பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆண்ட்ராய்டு ஆப்புக்கு வந்து நம்ம ஒரு கோட் எழுதுறோம், ஃப்ளட்டரில் வந்து கோட் எழுதுறோம்னா ஒரு 95% அதே கோடை ரீயூஸ் பண்ணி வெப்புக்கு நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் இந்த ஃப்ளட்டர் ஃப்ரேம் ஒர்க்கோட ஒரு மெயின் அட்வான்டேஜ், மெயின் பாயிண்ட் எல்லாமே தான் சொல்லலாம். அண்ட் ஃப்ளட்டரை பொறுத்தவரை உங்களுக்கு யூஐன்றது நல்லா ரிச்சாக வரும். நமக்கு யூஐன்றது நமக்கு ஓரளவுக்கு நல்லா ஃப்ளோவாக வரும். அண்ட் இது வந்து டார்க் லாங்குவேஜில் எழுதப்பட்ட ஒரு ஃப்ரேம் ஒர்க். இப்போ ரியாக்ட் ஜேஎஸ் பார்த்துருப்பீங்க, ரியாக்ட் நேட்டிவ் பார்த்துருப்பீங்க, வேறு என்ன ஆங்குலர் இருக்குது. இதெல்லாமே எதை பேஸ் பண்ணி வரும்னா ஜாவாஸ்கிரிப்ட் டைப் ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி வரும். அந்த மாதிரி அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் அப்படி ஜாவாஸ்கிரிப்டை பேஸ் பண்ணியிருக்கோ, இது ஃப்ளட்டர்ன்றது உங்களுக்கு டார்க்கை பேஸ் பண்ணியிருக்கு. டார்க் லாங்குவேஜில் பில்டு பண்ணது தான் அந்த ஃப்ளட்டர் ஃப்ரேம் ஒர்க். இது கூகுள் லான்ச் பண்ணாங்க 2017 கிட்ட லான்ச் ஆகி இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5 வருஷம் கிட்ட போயிட்டு இருக்குது ஃப்ளட்டர் ஃப்ரேம் ஒர்க்ன்றது. பட் இது இன்னும் க்ரோவிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. நிறைய பேர் இப்போ தான் உள்ளே வராங்க. கரெக்டான டைம் இது இந்த ஃப்ளட்டர்ன்றது இப்போ லேர்ன் பண்ணுறதுன்றது. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த டாபிக். ஃபஸ்ட்டு ஃப்ளட்டரை நம்ம படிக்கணும் அப்படின்னா நம்ம ஃப்ளட்டரை இன்ஸ்டால் பண்ணணும். பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேசிக்காக ஒரு 4GB ரேமுக்கு மேலே இருந்தால் பெட்டராக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆண்ட்ராய்டுக்கெலாம் டெவலப் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 8GB ரேம் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் சப்போர்ட் ஆகும். அது பிறகு பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம ஃப்ளட்டரை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளட்டர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளட்டரில் ஒரு பேசிக்கான ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணி ஒரு ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கோத்ரூ பண்ணணும். அந்த ப்ராஜெக்டில் ஒரு ஃபோல்டர் இருக்கும், லிப் அப்படின்னு இருக்கும், அதுக்கடுத்து ஆண்ட்ராய்டுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், pubspec.yaml ஒரு ஃபைல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபைலோட பர்பஸ் என்ன, ஒரு ஃபோல்டரோட பர்பஸ் என்ன, எதுக்காக இது இருக்குது, எதுக்காக அது இருக்குது, நம்ம எந்த இடத்துல கை வைக்கணும், எந்த இடத்துல கை வைக்கக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கடுத்து ஹலோ வேர்ல்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க, ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் அதை வந்து ரன் பண்ணி பாருங்கள். ரன் பண்ணுறது மீன்ஸ் நமக்கு இதே ஒரு ஃப்ளட்டர் ப்ராஜெக்டை வெப்பில் க்ரோமில் ரன் பண்ண முடியும், ஆஸ் வெல் ஆஸ் சேம் கோடை ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பில் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயோ இல்லை ஒரு ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் இருந்தால் அதில் ரன் பண்ண முடியும். iOS இருந்தால் கூட iOS ஆப்லேயோ, iOS ஃபோன்லேயோ இல்லை iOS எமுலேட்டர்லையோ ரன் பண்ண முடியும். நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை ஓனாக க்ரியேட் பண்ணி பாருங்கள். பல பேர் பண்ணுற தப்பு அதுதான். என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் பில்ட் எடுக்க தெரியாது. நம்ம அல்டிமேட் எய்ம் என்ன, ஒரு ஆப் க்ரியேட் பண்ணணும் இல்லை ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணும். பண்ணுறத நீங்கள் அவுட்புட் எடுக்கணும். இப்போ ஆண்ட்ராய்டு ஆப்பாக க்ரியேட் பண்ணுறீங்கன்னா ஏபிகேவை நீங்கள் அதை பில்டு பண்ணி வெளியே எடுக்கணும். பல பேருக்கு இன்னுமே ஃப்ளட்டர் படிக்கிறவங்களுக்கு அந்த ஏபிகே பில்டு பண்ணி வெளியே எடுக்கிறது தெரியாது இது வரைக்கும். நிறையா பேர் தெரிஞ்சாலுமே பட்டு ஒரு சில பேருக்கு வந்து அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பட் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு ஆப் எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணுறதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து போகிறது நல்லாயிருக்கும். ஹலோ வேர்ல்டுக்கு அடுத்து பேசிக் விஜிட்ஸ். ஃப்ளட்டர்லேயே சில பல பேசிக் விஜிட்ஸ்லாம் இருக்குது. எதை சொல்லலாம்னா ஸ்கேஃபோல்டு, ஆப் பார், டெக்ஸ்ட்டு, கண்டெய்னர், சைஸிட் பாக்ஸு, இந்த மாதிரி ஒரு சில விஜிட்ஸ் எல்லாமே பேசிக்கான விஜிட்ஸு. இதெல்லாமே கோத்ரூ பண்ணணும். இந்த பேசிக் விஜிட்ஸ் இந்த பாயிண்டில் சொல்ல வரேன். இப்போ சொல்கிறது பூரா பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்டோட ஹெட்டிங் பண்ண சொல்கிறேன். ஏன்னா இது உள்ளே போக நிறைய போயிட்டே இருக்கும். நம்ம ஒரு 1 hour பேசினா கூட முடிக்க முடியாது. அந்தளவுக்கு கண்டென்ட் வந்து இந்த ஒரு கான்செப்ட்லேயுமே இருக்குது. அதனால் ஜஸ்ட் நான் டைட்டில் மட்டும் சொல்லிட்டு என்ன ஏதுன்றதை சொல்லிட்டு நான் அடுத்ததுக்கு போகிறேன். நேவிகேஷன் அப்படின்னா ஒரு பேஜ் இருக்குது. ஃப்ளட்டரில் ஒரு ஆப்பில் ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணிட்டோம், 2 பேஜ் க்ரியேட் பண்ணிட்டோம். ஒரு பேஜில் இப்போ இருக்கும். இன்னொரு பேஜுக்கு நம்ம போகணும்னா நேவிகேஷன் யூஸ் பண்ணணும். நேவிகேட்டர் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த டெக்னிக் இருக்குது. அது கிளாஸாக தான் இருக்கும், நம்ம புரிஞ்சுக்கிறத பொறுத்து அது.
ஸோ நேவிகேட்டர் யூஸ் பண்ணி நம்ம அடுத்தடுத்து போகணும். நேவிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். நேவிகேஷன்லேயே சில அனிமேஷன்ஸ்லாம் இருக்கும். அந்த அனிமேஷன் எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த நேவிகேஷனில் வந்து நம்ம ரவுட்டிங் எப்படி பண்ணுறது, அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். பல பேருக்கு இந்த ரவுட்டிங் அப்படின்றத வந்து பிகினராக இருக்கவங்களுக்கு அது பெரும்பாலும் தெரிந்திருக்காது. பட் ரவுட்டிங் அப்படின்றது தெரிஞ்சிருந்தால் பெட்டராக இருக்கும். நேவிகேஷன் பார்க்கணும். நேவிகேஷன் அடுத்து ஓரளவுக்கு தேறிடுவோம். ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஓரளவுக்கு அறிவு வந்துடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா டேட்டா பேஸ், நம்ம அப்ளிகேஷனை ஏதாவது ஒரு ஆஃப்லைன் டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணணும். டேட்டா பேஸ் சொல்லும்போது உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஷேடு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. ஷேடு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது இருக்கிறதுலே லைட் வெயிட்டான ஒரு சிம்பிளான ஸ்டோரேஜ் டெக்னிக் ஆண்ட்ராய்டுக்கு அதுதான். அண்ட் உங்களுக்கு வெப்லேயும் வரும், பல பிளாட்ஃபார்முக்கு இந்த ஷேடு ப்ரிஃபரன்ஸ் வரும். இது என்ன பண்ணுவோம்னா டேட்டாவை வந்து XML ஃபார்மேட்டில் நம்ம லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஷேடு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது ஒரு சிம்பிளான ஸ்டோரேஜ் டெக்னிக் இந்த ஷேடு ப்ரிஃபரன்ஸ். அண்ட் இதுக்கு அடுத்து ஹைவ் இருக்குது. நம்ம டேட்டாவை ரொம்ப பெருசாக போட போகிறோம் அப்படின்னா ஹைவ் யூஸ் பண்ணலாம். இதில் ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் ஃப்ளட்டர் பொறுத்தவரை நீங்கள் என்ன தான் யூஐயில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலும் யூஐ நல்லா வரணும், பார்க்க லுக்காக இருக்கணும், அனிமேஷன் நல்லா இருக்கணும், நல்லா அந்த கிளாஸ் மார்ஃபிக் யூஐ அந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டாலுமே பட் ஆக்சுவல் விஷயம் எங்கே இருக்குது, ஆப் நல்லா இருக்கா இல்லையான்றது எது முடிவு பண்ணோன்னா நீங்கள் உள்ளே பண்ணுற லாஜிக் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் அந்த ஆப்பை எப்படி நீங்கள் லாஜிக் நல்லா கொண்டு வரீங்களோ அதில் தான் விஷயம் இருக்குது. ஸோ பண்ணும்போது டேட்டா மாடல்னு விஷயம் வரும். டேட்டா மாடல் அந்த பாயிண்ட் ஆட் பண்ண மறந்துட்டேன், ஆட் பண்ணிக்கிங்க. ஹைவ் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோன்னா ஸ்ட்ரிங்காக இருக்கும், இண்டிஜாக இருக்கும், டபுளாக இருக்கும், இல்லை டபுள் ஃப்ளோட்டிங் ஒன்று தான், பேரனாவாக இருக்கும், பூலினாக இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக போகுது. டேட்டா மாடல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் டேட்டா டைப் சேர்ந்ததை ஒரு டேட்டா மாடல் சொல்லலாம். அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான டேட்டா எல்லாமே ஹைவில் ஸ்டோர் பண்ண முடியும். ஹைவ்ன்றதுமே ஒன் ஆஃப் த ஆஃப்லைன் டேட்டா பேஸ் மாதிரி தான். அது ஹைவுக்கு அடுத்து எஸ்குலைட், இதுவுமே ஒரு ஆப்ஷன் தான். எஸ்குலைட்டுக்கு அடுத்து MySQL. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைனில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கான டெக்னாலஜிஸ் இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு கோ த்ரூ பண்ணணும். இதுக்கு அடுத்து API இன்டகிரேஷன், ஆக்சுவல் ஸ்டஃப் ஒர்க்ஸ் ஹியர். உண்மையாலுமே நம்ம ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட்குள்ளே இங்கே தான் என்டர் ஆகிறோம். ஏன்னா API இன்டகிரேஷன் தான் பார்த்தீங்கன்னா API தான் நமக்கு பேக் எண்டில் டேட்டாவை கொண்டு வருவீங்க. ஸோ கொண்டு வர டேட்டாவை தான் நம்ம எடுத்து காட்ட போகிறோம். ஃப்ரண்ட் அண்ட் பொறுத்தவரை ஃப்ளட்டர்ன்றது ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்கு, இதை நான் முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகே, API பொறுத்தவரை மல்டிபிள் APIs இருக்குது. REST API இருக்குது. நீங்கள் REST APIலாம் உள்ளே போக நமக்கு கண்டென்ட் அதிகமாகும். இப்போ சொன்னோம்னா இழுத்துரும் அது. ஸோ ஜஸ்ட் நான் கண்டென்ட் ஹெட்டிங் மட்டும் சொல்கிறேன். API இன்டகிரேஷன் பொறுத்தவரை நமக்கு REST API இருக்குது. REST APIயில் உங்களுக்கு வந்து மல்டிபிள் அத்தன்டிகேஷன் டைப் இருக்குது. SSO சிங்கிள் சைன் ஆன், அதுக்கடுத்து பேசிக் ஆத்து, இந்த மாதிரி JWT, இந்த மாதிரியான அத்தன்டிகேஷன்லாம் வச்சு API இன்டகிரேட் பண்ண கற்றுக்கணும். API இன்டகிரேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து மல்டிபிள் API ஆப்ரேஷன்ஸ் லைக் கெட்டு, போஸ்ட்டு, புட்டு, டெலிட்டு, இந்த மாதிரியான API ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கெட்னா டேட்டா வாங்குறது, போஸ்ட்னா இங்கேருந்து மொபைல்லேருந்து ஃப்ளட்டர் ஆப்லேருந்து டேட்டா பேக் அனுப்புறது, இந்த மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஸ்டேட் மேனேஜ்மெண்ட், உண்மையான அப்ளிகேஷன் லாஜிக்கு இங்கே தான் வருது. ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நீங்கள் ஃப்ளட்டரில் பேசிக் விஜிட்ஸில் சில விஷயங்கள் படிப்பீங்க. ஸ்டேட்ஃபுல் விஜிட், ஸ்டேட்லெஸ் விஜிட். நம்ம யூஸ் பண்ண போகிற விஜிட் வந்து ஸ்டேட் இருந்ததுன்னா ஸ்டேட்ஃபுல் விஜிட், ஸ்டேட் இல்லைனா ஸ்டேட்லெஸ் விஜிட். இந்த ஸ்டேட்ஃபுல் விஜிட்டில் எதுக்காக யூஸ் பண்ணுவோன்னா அந்த இடத்துல செட் ஸ்டேட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு வரும். செட் ஸ்டேட் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன். பட் சின்ன ப்ராஜெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் காலேஜ் ப்ராஜெக்ட் மாதிரி பண்ண போகிறீங்கன்னா செட் ஸ்டேட்ன்றது ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ். பட் அதை தாண்டி கமர்ஷியலாக பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறீங்க, அதுக்கு வந்து செட் ஸ்டேட்டு பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டாங்க. செட் ஸ்டேட்டை தவிர என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு வந்து கெட்எக்ஸ் இருக்குது, ப்ரொவைடர் இருக்குது, ரிவர் போர்ட் இருக்குது, பிளாக் இருக்குது. ஹையரார்கி ஃபஸ்ட்டு கெட்எக்ஸ் வரணும், அதுக்கடுத்து ப்ரொவைடர் படிக்கணும், ப்ரொவைடருக்கு எடுத்து ரிவர் போர்டு வரணும், அதுக்கடுத்து பிளாக் வரணும். ரிவர் போர்டு பிளாக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஈக்குவல் பவர் மாதிரி தான். ப்ராஜெக்டோட ரெக்குயர்மெண்ட்ஸை பொறுத்து கம்பெனி டிசைட் பண்ணுவாங்க என்ன யூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ பெரும்பாலும் இண்டஸ்ட்ரியில் வந்து பிளாக் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பிளாக் அடுத்து ரிவர் போர்டு, ப்ரொவைடர், கெட்எக்ஸ் இப்படி வரும். கெட்எக்ஸ் அப்படின்றது இருக்கிறதுலே சிம்பிளான ஸ்டேட் மேனேஜ்மெண்ட். நான் இப்போ தான் லேர்ன் பண்ண போகிறேன்னா நீங்கள் கெட்எக்ஸ் லேர்ன் பண்ணுறது பெட்டராக இருக்கும். கெட்எக்ஸுக்கு அடுத்து ப்ரொவைடர். நீங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் படித்து வச்சுக்கிறது பெட்டர். பட் ஏதாவது ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருங்க. எல்லாம் ஓவர். அதுக்கடுத்து இங்கே வரும்னா டிசைன் பேட்டர்ன்ஸ் சொல்ல முடிஞ்சிட்டேன். அனிமேஷன் ஒன்று இருக்குது.
அனிமேஷன் ஃப்ளட்டரில் வந்து சிங்கிள் டிக்கெட் ப்ரொவைடர் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி அனிமேஷன்ஸ்லாம் வரும். அந்த அனிமேஷன்ஸ் எல்லாமே நம்ம பேசிக் விஜெட்ஸ் முடிச்சும் கற்றுக்கலாம். இல்லைனா இங்கே சொன்னால் பார்த்தீங்களா ஏபிஐ இன்டகிரேஷன் முடிச்சும் கற்றுக்கலாம். பட் அனிமேஷன்றது எல்லாருமே பண்ணுவாங்க. பட் இந்த ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டில் தான் ஒரிஜினல் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இருக்குது. ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிசைன் பேட்டர்ன்ஸில் தான். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டையும் டிசைன் பேட்டர்ன்ஸையும் ஒரு டெவலப்பர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்றதை பொறுத்து தான் அவரோட எக்ஸ்பீரியன்ஸே இருக்குது. டிசைன் பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் அதே கதை தான். நம்ம சின்ன காலேஜ் ப்ராஜெக்டாக பண்ணும்போது டிசைன் பேட்டர்ன்ஸ் பெருசாக நம்ம கேர் பண்ண மாட்டோம். கேர் பண்ணுறது தேவையே கிடையாது, ஏன்னா சின்ன ப்ராஜெக்ட் அது. பட் ப்ராஜெக்டோட ஸ்கோப்பு பெருசாக போகுது, ரெக்யர்மெண்ட்ஸ் பெருசாக போகுது, அதில் ஃபீச்சர்ஸ் பெருசாக போகுதுன்னா நம்ம கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு டிசைன் பேட்டர்ன் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். டிசைன் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஜாவாலாம் படிச்சிருப்பீங்க. ஜாவா இல்லைனாலும் ஓகே. இந்த MVVM, MVC இந்த மாதிரியான டிசைன் பேட்டர்ன்ஸ் நிறையா இருக்குது. அதில் ஃப்ளட்டரில் பெரும்பாலும் MVVM யூஸ் பண்ணுவாங்க, இல்லை MVC மாதிரி போவாங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் நீங்கள் வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம சொல்ல வந்த விஷயங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்தால் நீங்கள் வந்து பிங் பண்ணலாம். இன்கேஸ் ஃப்யூச்சரில் வந்து நம்ம இதிலேயே டுட்டோரியல்ஸ் போட முடிஞ்சாலும் டுட்டோரியல் போட ட்ரை பண்ணுறோம். ஓகே கைஸ், தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.